டாக்டர் வைத்தீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பூமிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் அஸ்வின் செல்வா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பிரவீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் நேகா மது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சபரிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் டெசி அர்ச்சனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ஜெனிஸ் சால்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் மரிய வித்யான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பர்வீன் பானு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ஜாகித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் தாஜ் அப்ரோஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் சௌந்தர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ஜி ஸ்ரீயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ஜீவா ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் கலைவாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் கலைவாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பூர்ணிமா ஈஸ்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பிரசன்னா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் யாஷ்னா சம்யுக்தா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ஜனனி ஸ்னேகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் பத்மபிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஜீவானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சத்யாஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
டாக்டர் ஆதித்யன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் தமிழக சுகாதாரத்துறையில் உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த நிகழ்வை பற்றின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சுகாதாரத்துறைக்கு எம்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது சென்னை மாநில கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 பேருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது பணி நியமன ஆணையை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். முன்னதாக 86 புதிய கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நலம் டிஎன் இணையதள தொடக்க விழா நிகழ்வும் இதே அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதனை தொடக்கி வைத்திருந்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தரப்பில் ரூபாய் 60.87 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில கட்டப்பட்டிருந்த புதிய கட்டிடம் உள்ளிட்ட மொத்தமாக 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருந்த 85 மருத்துவ கட்டிடங்கள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 85 மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்காகவும் உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்தக்கூடிய நோக்கிலும் பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் சமூக தொழில் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் ஆகியோரிடமிருந்து பெறக்கூடிய நன்கொடைகளை வெளிப்படையான பொறுப்புகளோடு கூடிய முறையில செயல்படுத்தக்கூடிய வகையில தமிழக சுகாதார கட்டமைப்பு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருந்த நலம் டிஎன் என்ற இணையதளத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடக்கி வைத்திருந்தார். இந்த நலம் டிஎன் திட்டத்தின் மூலமாக பெருநிறுவனங்கள் தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பாக ஒரு 3 பெருநிறுவனங்கள் 2,60,00,000 மதிப்பிலான தொகையை கொடுத்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக நலம் டிஎன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நபர்கள், தனிப்பட்ட நபர்களும் நிதியுதவி வழங்கக்கூடியவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது முதல் பணி நியமன ஆணைய மேடையில் இருந்து கீழே இறங்கி முதல் வரிசையில அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு உதவி மருத்துவ அலுவலருக்கான அந்த பணி நியமன ஆணைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என 2044 பேருக்கு தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.